முக்கியமாக கிருஷ்ணகிரி, தஞ்சாவூர், நேற்று நம்முடைய உதகமண்டலம், ஊட்டி, எல்லா இடத்திலும் கூட தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இன்று நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்முடைய கோவை பாராளுமன்ற தொகுதியில பெண்கள் பேரணியில பங்கேற்றிருக்கிறார். மதிப்புக்குரிய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன், தேசிய மகளிர் அணி பாரதிய ஜனதா கட்சி தலைவி, தெற்கு சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏ உறுப்பினர் அக்கா அவர்கள் தலைமையில மிகச் சிறப்பான மகளிர் பேரணி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கான குறிப்பாக பயனாளிகள் யாரெல்லாம் பிரதமருடைய திட்டத்தில் பயன்படுத்திருக்கிறார்களோ பயனாளிகள், கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் இணைந்து அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் அழைத்து ஒரு மிக உற்சாகமான ஒரு பேரணி நம்முடைய கோயம்புத்தூர் மாநகரில் நடந்திருக்கு. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, அம்மா அவர்கள் நமக்காக டெல்லியிலிருந்து பிரச்சாரத்தை சென்றிருக்காங்க, நன்றி தெரிவித்து நேரடியாக அம்மா அவர்களை பத்திரிகை நண்பர்களிடம் பேசுமாறு அன்போடு தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இன்று பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கு பெற்ற ஒரு மிக பிரம்மாண்டமான மகளிர் பேரணியில் எங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் இருக்கிறார். இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய மகளிர் ஆதரவு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற திட்டங்களால் இங்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த மகளிருக்கான திட்டங்களை எல்லாம் மத்தியிலே முன்னெடுத்து பிரதமர் மோடி அவர்களுடைய எண்ணத்துக்கேற்ப செயல் வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்களுடைய வருகை என்பது இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. வெகு நிச்சயமாக மகளிருடைய ஆதரவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் மற்றும் வேட்பாளராக இருக்கின்ற திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த மகளிர் சக்தி தேர்தலிலே நிச்சயமாக எதிரொலிக்கும் என்பது எங்கள் நம்பிக்கை. இப்போது நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் உங்களுக்கு நகரத்திலே நடந்த நிகழ்ச்சியை நீங்க எல்லாரும் கண்ணார நீங்களும் தொடர்ந்து கூட முன்னும் பின்னும் எப்படி இந்த ஊர்வலம் நடக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து இதுக்கு முன்னே பேசின அண்ணாமலை அவர்களும் பாரதி அவர்களும் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சாங்க. மோடி ஐயாவுடைய ஒவ்வொரு மக்கள் சேவையை முன்னிட்டு செய்யக்கூடிய திட்டங்கள் ஒன்னொன்றும் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அது பயனை அடைஞ்சவங்களே நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு உதாரணமா இன்னைக்கு அவினாஷியில அவினாஷி நீலகிரி அங்க போய் நான் பெண்களிடையே அவங்களுடைய கருத்தை கேட்டேன். அவங்களே முன்ன வந்து எங்க ஊர்ல இது அப்படின்னு பல்வேறு திட்டங்களை பற்றி அவங்களே எடுத்து சொன்னாங்க.